வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் எங்கள் சிஸ்டரும் இன்றைக்கி மீன் வாங்குறதுக்கு மீன் சந்தைக்கு தான் போயிருந்தோம். ஆமாங்க, இன்றைக்கி சரியான கூட்டம். ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய மீன்கள் வந்துருந்துச்சு. வளர்ப்பு மீனும் இருந்துச்சு, ஏரி மீன் இருந்துச்சு. நாங்கள் கடல் மீன் வாங்கணுங்கிற ஐடியாவில் தான் போனோம். ஆனால் மீன் வந்து குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, குட்டி குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேவரெட்னால் அது சங்கரா மீன் தான். அதுவும் கிலோ வந்து 300ரூபா. அது வந்து சின்னதே 300ரூபானுங்கிறாங்க, பெருசு இல்லை. அப்புறம் பாறை மீன் இருந்துச்சு, நண்டு இருந்துச்சு, இறால் இருந்துச்சு. சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சரி எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த சென்னாவரை, அதாவது சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கீரை, மற்ற கொஞ்சம் கிராசரி கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் கொய்யாப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்புறம் கீரை, சிறுகீரை தான் வாங்கிட்டு வந்துருந்துச்சு. வெளியில் போகும்போது தான் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நானும் எங்கள் சிஸ்டரும் தான் போய் இன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மைதா இல்லை, மைதா, முட்டை, அப்புறம் பூண்டு இல்லை, வீட்டில் பூண்டு இல்லை, நல்லெண்ணெய் இல்லை, எல்லாம் எதோ இல்லாத பொருள், கொஞ்சம் தேவையான பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்தோம். இந்த 50-50 பிஸ்கட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஆமாங்க, அந்த 50-50 பிஸ்கட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் சோப்பு பேஸ்ட்டு இல்லை. வீட்டில் இல்லாத பொருள் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இன்னும் மந்த்லி பட்ஜெட் போடல. அது மாத ஜாமான் இன்னும் வாங்கலை. சும்மா இல்லாத ஜாமான் மட்டும் எது இல்லையோ வீட்டில் அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது ராக்போர்ட் காஃபி இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். க்ரீன் லேபிள் தான் வாங்குவேன், இல்லைன்னா டிலைட் வாங்குவேன். சரி ராக்போர்ட் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அது வாங்கினேன். அப்புறம் கொய்யாப்பழம் வந்து கிலோ 50 ரூபா தான். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சரி கொய்யாப்பழம் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். அப்புறம் மற்ற கொஞ்சம் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சமோசா வாங்கிட்டு வந்திருந்தோம், சுட சுட சமோசா. சரி இதை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமோசாவை நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சுட சுட நல்லா இருந்துச்சு சமோசா. யாருக்கெல்லாம் சமோசா பிடிக்கும்? நோம்பு நாளில் தான் மிகுதமாக வாங்குறது சமோசா. சரி இன்றைக்கி நம்ம வெளியில் போய் இந்தமாரி சூடாகவும் போட்டுட்டு இருந்தாங்க. சரி சமோசா வாங்கியாச்சு. அப்புறம் அம்மா வந்து ஒன் பை ஒன்னாக செஞ்சிகிட்டு இருந்தாங்க, க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சமோசா டீலாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சமோசா எல்லாம் எடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி எது எது நம்ம கட் பண்ணணுமோ அதை கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். வெங்காயத்தெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி நான் கத்திரிக்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைப்பேன். சரி இன்றைக்கி கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக நல்லாவும் இருந்துச்சு. சரி அப்புறம் உருளைக்கிழங்கு காலியாகிடுச்சு. சரி உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிக்கிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சனிக்கிழமை சந்தைக்கு போயிருந்தால் அது ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சண்டைக்கு இப்போ எப்படியும் மீன் வாங்குறதுல போவோம், அப்போ அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சண்டேயில் வாங்கியாச்சு. இல்லைனா சாட்டர்டே நாளே போய் நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா சந்தையில் நல்லா கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், நல்லா ஃபுல்லாகிடும், இதோட ட்ரே ஃபுல்லாகிடும். சரி இந்த வாரம் போகல, இன்ஷால்லா அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் இப்படி ஒரு சிம்பிளாக முடிச்சாச்சு. மீனும் வாங்கியாச்சு, தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. சரி எவ்வளோ நாளைக்கு வருதோ அதை நம்ம வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பூண்டு சுத்தமாக வீட்டில் இல்லை. சரி பூண்டு இல்லாத சமைக்க முடியாது, ரசம் வைக்கணுண்டா கூட பூண்டு தான் தேவைப்படும் அப்படின்ட்டு பூண்டு கொஞ்சம் வாங்கியாச்சு. பூண்டு நல்லாவும் இருந்துச்சு, பூண்டை வாங்கியாச்சு. கொஞ்சம் முருங்கைக்காய் வாங்கியாச்சு. சரி சாம்பார் போடணுன்னா முருங்கைக்காய் வேணுமே அப்படின்ட்டு. அப்புறம் புதினா மல்லி எல்லாம் அம்மா அந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் அம்மா இறங்கிட்டாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்க. சரி எல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம கிச்சனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் என்ன தான் கட் பண்ணி அங்கே கொடுத்தா கூட அதில் உள்ள இதெல்லாம் எடுக்கணுன்னா அது நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணால் தான் உண்டு. எங்கள் சிஸ்டர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவங்கள்ட்ட கட் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்மளே க்ளீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் எல்லா ப்ராசஸும் பாருங்கள், நான் போய் அடுப்பாங்கரை போய் பார்க்குறேன்னு போய் பார்த்தேன். அடுப்பாங்கரை நீட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம தொடச்சிட்டு தான் அப்புறமேல நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அதே மாதிரி சமைச்சு முடித்த பிறகும் அதை வந்து ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் அது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அது வந்து ஒரு நமக்கு க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு செய்கிறதுக்கும் தோணும். அதே மாதிரி இப்போ நல்லா தண்ணியெலாம் தொட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அது கிளாஸ் டாப்புனுங்கிறதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது க்ளீன் பண்ணிவிட்டு தட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மார்னிங் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். சண்டேன்றாவே கொஞ்சம் எல்லாமே லேட்டாக தான் எந்திரிப்போம். அது எங்கள் சிஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவ் ஆச்சா, அவங்க ஒரு லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. சரி வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு லீவு, சாட்டர்டே கூட லீவ் கிடையாது. அப்புறம் சரி இன்றைக்கி சண்டே லேட்டாக எழுந்திரிச்சு தான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனோம். சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது இப்போ சமையல். ஆனால் செய்கிறது இப்போ நான்வெஜ் செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு ஸ்மெல் கவுச்சி ஆகும், அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணிக்கணும். சரி நம்ம புளியை ஊற வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு நான் புளி ஊற வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை தொடச்சிட்டு அதுக்கு பிறகு புளியை ஊற வச்சுருவேன். சரி ரைஸ் வந்து நான் லேட்டாக தான் நான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் பிஃபோராகவே நான் போட்டுட்டேன் நான். சரி அது கரண்ட் வேறு அடிக்கடி கட் ஆகுது, பவர் கட் ஆகுறதுனால என்னன்னு தெரியல. அந்த மதியானம் சமைக்கிற நேரத்தில் தான் அந்த பவர் கட் ஆகுது. அதனால் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை போட்டுக்குவோம். ரைஸ் பாட்டு ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இங்கே சமையல் வேலையை பார்த்துடலாம். மீன் குழம்பு வைக்கிறது, மீன் ஃப்ரை பண்ணுறது. ரைஸ் குக்கரில் ஃபஸ்ட்டு ரைஸை போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு தேவையான உப்பு போட்டு அதை ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். சரி பக்கத்து வீட்டில் சோளம் கொடுத்துருந்தாங்க. சரி அது சோளம் சாப்பிட்டுக்கிட்டே இது ஸ்வீட் கார்ன் கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பொண்ணு தான் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பால் ஊற்றி அவங்க டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிம்மா இன்றைக்கி நீ டீ போட்டு கூட எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி எங்கள் பொண்ணு தான் டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் குழம்புக்கு இது கொஞ்சம் அரைச்சி ஊற்றி நான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் செய்ய போகிறேன். நான் ஸ்பைசஸ் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியும் போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுலேயும் நான் அரைச்சிருக்கேன். நான் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ் மூடில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி மீன் குழம்பு வச்சா சூப்பராக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸ்பைசஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே நான் செஞ்சுருக்கேன். நான் இது மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, தனியா வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் இந்த குழம்பு. அப்புறம் குழம்பு மசாலா அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மசாலா போட்டு செய்கிறதுனால இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் நல்ல மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கொத்து கத்திரிக்காய், அதை வந்து எனக்கு அந்த கத்திரிக்காயை நீட்டாக அரிஞ்சு போட்டு அந்த மீன் குழம்பு வச்சா எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட்டாக, அதுவும் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மீன் குழம்புல வச்சது புளி குழம்புல வச்சது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது புளிப்பாக நல்லா இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் நம்ம புளியை கரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஊற்றி தான் நான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா வந்து தேங்காய் பால் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பைசஸ் இருக்காது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி அம்மாலாம் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாகவே நான் செய்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுறதுனால அந்த காரம் இருக்காது. சரி தேங்காய் பால் ஊற்றியாச்சு. எங்கள் பொண்ணு டீ போட்டுட்ருக்காங்க. நல்லா கொதிக்கிட்டோமா சாயம் இறங்கிட்டோம், அப்போ தான் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் பொண்ணு டீ போட்டுட்ருந்தாங்க. மீன் குழம்பும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இப்போ பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கொதித்த பிறகு அந்த கத்திரிக்காய்லாம் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். டீ நல்லா கொதிக்குது. டீ கொதித்த பிறகு எங்கள் பொண்ணு ஊற்றி தருவாங்க. சரி டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில் மீன் குழம்பு பார்த்தேன். மீன் குழம்பு இப்போ தான் நுரைச்சிக்கிட்டு வருது, அதாவது கொதி வந்துக்கிட்டு இருக்குது. அது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மீன் போடணும். ஏன்னா சென்னவரை மீன் சின்ன சின்ன மீனாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சங்கரா மீன். அதனால் வந்து லாஸ்ட்டில் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் அது போடணும். நம்ம டீ வந்து நான் எப்போதும் 6 கிளாஸ் தான் நான் போடுவேன். இன்றைக்கி எங்கள் பொண்ணு நல்லா ஒரு ஃபுல் கிளாஸாகவே ஆக்கிட்டாங்க. எங்கள் 3 பேருக்கு, எனக்கு அம்மாவுக்கு சிஸ்டருக்கு 3 பேருக்குமே போட்டிருக்காங்க. அவங்க டீ சாப்பிட மாட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சிறுகீரை செய்ய போகிறோம். சிறுகீரைக்கு நம்ம பாசிப்பயிறு தான் எடுத்திருக்கோம். பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் இது சிறுகீரை ரெசிபி நான் போட்டிருக்கேன், நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த சிறுகீரை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், பாசிப்பயிறு சூப்பராக வெந்துடும். இதுக்கிடையில் மீன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா ஒரு 1/2 குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம், மாங்காய் போட்டுக்கிறோம்.
மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மாங்காயோட ரேட்டு கூட கொஞ்சம் கூட தான் இன்றைக்கி. இப்போ கிலோ 60 ரூபா வந்துருச்சு. 20 ரூபா 30 ரூபான்னு விற்றுது. இப்போ என்னென்னா 60 ரூபா ஒரு கிலோ 60 ரூபான்னு விற்கிது. சங்கரா மீனையும் போட்டாச்சு. லாஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மீன் போட்டால் தான் நமக்கு வந்து மீன் கலண்டாத நல்லா அப்படியே முழுசாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது மீன் குழம்பு கொதிச்சு ரெடியான பிறகு அந்த ஸ்டேஜில் தான் நான் அந்த இதை போட்டு சிம்மில் வச்சிடுறது. கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சேன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த மீனை வந்து அந்த முள்ளெல்லாம் முறியாது, அப்படியே நல்லா முழுசாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இதுக்கு இடையில் தானியங்கள், அதாவது சிறுதானியங்கள், மாப்பிள்ளை சம்பா, திணை, அப்புறம் கம்பு, அப்புறம் கவனி அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. ஏன்னா நைட்டு டிஃபனுக்கு ஆகும்னு சொல்லி அதை இப்பயே நான் மதியானமே ஊற வச்சாச்சு. அப்புறம் சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மீன் குழம்போட வாசனையை பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்குது. நல்லா அந்த சிட்டி விட்டுக்கிட்டு, அதாவது எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சு குழம்பு. இதில் பருப்பும் வெந்துருச்சு. பருப்பு நல்லா சூப்பராக ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா பாசிப்பயிறுங்கிறதுனால ஒரு விசில்லையே நல்லா வெந்துடும். அதை நான் கீரை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அந்த குக்கரில் வெந்த பிறகு அதை ஒரு இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த குக்கரில் நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுகீரையே சூப்பராக இருக்கும். சிறுகீரை, முளைக்கீரை, எந்த கீரையாக இருந்தாலும், தண்டுக்கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா அந்த கீரையை நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அதுலேயே இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கீரை நல்லா பச்சை பச்சைன்னு நல்லாயிருக்கும். மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் பாருங்கள், கலண்டவே இல்லை பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். அதை வந்து ரொம்ப கிளறவும் கூடாது, ஏன்னா சென்னாவரை வந்து ரொம்ப கிளறுனா அதாவது மூட்டு முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த முள் முறிஞ்சிரும், அது முள்ளாகப்படும். சூப்பராக அப்படியே இறால் மாதிரி கொதிச்சு அது ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. அதை நம்ம மூடி வச்சிடறோம் ஃபைனலாக. இப்போ வந்து நல்லா கீரை நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேக வச்ச பருப்பை வந்து அதில் ஊற்றிடுறோம். இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கீரை நல்ல க்ரீனிஷ் மாறாத, அந்த பச்சை நிறம் மாறாத, நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், எம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வீடியோவில் போய் பாருங்கள் நீங்கள். இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அது சிறுகீரைனுங்கும் போது நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்குவேன், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பும் ஒன்று கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா கல் காஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸ் குக்கரில். இது வந்து நம்ம தானியங்கள்லாம் ஊற வச்சுருக்கோம், சிறுதானியம். சரி, நைட்டு ஆளுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்லாம். மீன் குழம்பு இருக்கும், மீன் குழம்புக்கு சூப்பரான ஒரு தோசை இருக்கும், சிறுதானிய தோசை. அதுக்கு நல்லா மீன் குழம்பு சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீனும் நல்லா கல் காஞ்ச பிறகு மீனை வைங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துருவோமா? ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கீ போட்டு தாளித்தா இந்த கீரை நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வடவும், அதாவது கருவினம் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. சூப்பராக இருக்கும் அந்த கீரை. மீனும் நல்லா ஃப்ரை இதாகிடுச்சு. இது திருப்பும் போது கொஞ்சம் உடைய தான் செய்யும், ஏன்னா சென்னாவரை வந்து கொஞ்சம் அது உடைய தான் செய்யும். அதை கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சாப்பாடு எல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ரைஸ் குக்கரில். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் இன்றைக்கி சண்டே பொழுது போச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே எப்படி போச்சு, சண்டேக்கு நீங்கள் என்ன சமைச்சிங்க சண்டேயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரையும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதே மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.